Praise Lord everyone. Good morning. Today, Jesus on Fellowship, Word of God, மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையில் கூட சக்தி கேட்டு கொண்டிருக்க தேவையான பிள்ளைகளை கர்த்தர் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் சர்ப்பத்தை எங்கே கிடைக்குதுன்னா, பாம்பு என்ன பண்ணுன்னா, மனித நடமாட்டம் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி 10 அடி தூரத்தில் இருக்கிற சத்தத்தை அது கவனிக்கணும். அதே போல் நம்ம சுற்றியில் இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இயேசப்பா இந்த நாளில் விரும்புகிறார். அதே போல் புறாவை போல் கபடற்றவர்களாக இருந்தோம்னு சொல்கிறார். புறா தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் புறாவை தான் தூது புறாவாக வைத்திருப்பாங்க, ஒரு செய்தி சொல்கிறதுக்கு. அதனால் நம்முடைய காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரத்துக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுக்க வேண்டும். நம்ம சர்ப்பத்தை போன உண்ணானவர்களாகவும் புறா போல கபடற்றவர்களாகவும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.